வச்சு செஞ்ச சொருனார் பாரு அந்த இடத்துல நிக்கிறாரு பாலா டைரக்டரும் ஒரு நல்ல ஒரு படம். அந்த ஹீரோனி நல்லா பாருங்க. அந்த கன்னியாகுமரிலாம் வந்து அங்க இருப்பாங்க, நான் போயிருக்கேன். அந்த இருப்பாங்க, திருநங்கைங்க இருக்காங்க. அந்த டூரிஸ்டர் நல்லா பதில் நல்லா பேசினாங்க. அதான் லாங்குவேஜ் மெயினா வேணும். ஒரு ஏரியால போனா லாங்குவேஜ் மெயினா வேணும். அந்த லாங்குவேஜ் வந்து ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. தங்கச்சி அந்த சுனாமி நேரத்துல அந்த குழந்தை தனியா இருக்கும் போது அவன் காது கேட்காதவன் அந்த குழந்தைய நான் காப்பாத்தணும் சொல்லி காப்பாத்தினான் பாத்தீங்களா. அந்த இடத்துல அருண் தம்பி ரொம்ப நிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் சிறப்பா வரணும். நாங்க சொன்ன மெசேஜ் எல்லாமே வரணும். உங்களோட நம்பர் யாருன்னா ஒரு நம்பர் கொடுங்க. தயவு செஞ்சு நாங்க கொடுக்குற மெசேஜை கன்ஃபார்மா கொடுங்க. இன்னும் நிறைய நாங்க எங்களுக்கு வர ஆஃபரை நாங்க யூஸ் பண்றோம். நீங்களும் நல்லா சிறப்பா காட் பிளஸோட வாழ்த்தா நல்லபடியா எல்லா டிவி சேனலுக்கும் நன்றி, வணக்கம். ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கணும். வீர பெண்கள் சார்பா நாங்க எல்லாம் பாலா சார் வந்து எந்த படம் எடுத்தாலும் நல்லா, அதாவது நடிக்கிறவங்களை விட ஒரு டைரக்டர் வந்து எவ்வளவு அந்நியமா ஒரு கருத்தையும் தெளிவா எடுத்திருக்காரு. லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து பசங்களை விடுறதுக்கே பயமா இருக்கு. இது மாதிரி ஒரு அண்ணனுங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்தா நம்மளுக்கு பெரிய கிஃப்ட். ஆனா சரியான தண்டனை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு பாருங்க. கடைசியில நாய்க்கு உணவு போடுறதுல இருந்து ஜட்ஜும் சரியான ஜட்ஜு, போலீஸ்காரரு அவரும் நல்லா சரியான, எல்லாருடைய நடிப்பும் ஒரு இன்ச்சும் இந்த பாலா சாருக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். டைரக்டர் நடிச்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமா, மெயினா வந்து படம் போர் அடிக்கும். ஏன்னா இது மாதிரி படம் எல்லாம் பிடிக்காதுப்பா. நல்லா டிங்னு ஆடுறாங்க, பாடி போட்டுன்னு சொல்றியான்னா அதுக்குன்னா போவாங்க. ஒரு நல்ல படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நல்ல படத்தை எல்லாம் விட மாட்டாங்க மக்கள் வந்து. பாருங்க, நல்ல படத்தை விட்டுருவாங்க. தேவையில்லாத படத்துக்கு போனா அவன் அதான் சொல்றேன். இப்ப வந்து என்ன ஊன்ற மாதிரி அது ஒரு போறாங்களா? அதுவும் நல்ல படம் தான். பட் அந்த படத்தை சிலது நிறைய பேர் வந்து டான்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு குடும்ப படமா, ஒரு அண்ணனா, ஒரு தங்கச்சியா, ஒரு குடும்பத்துல மத்த பெண்களுக்காக ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறாங்கன்னா அது